ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்செட் 2025. ஸோ இந்த வீடியோல இந்த எக்ஸாமை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டிஎன்செட் அப்படின்னா தமிழ்நாடு செட். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க போற ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான் இந்த டிஎன்செட். ஸோ இந்த எக்ஸாம்ல ரெண்டு பேப்பர் இருக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 அப்படிங்கல எவ்வளவு மார்க்கு, பேப்பர் 2 அப்படிங்கறத எவ்வளவு மார்க்கு அப்படிங்கறத சொல்ல போறேன். பேப்பர் 1ங்கிறது 50 கொஸ்டின் இருக்கும், பேப்பர் 2ல 100 கொஸ்டின் இருக்கும். பேப்பர் 1ங்கிறது சைக்காலஜி, ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி சம் கான்செப்டோட 10 யூனிட்ஸ் இருக்கும். பேப்பர் 2 நம்மளுடைய மேஜர், என்ன மேஜரோ அதுல ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி சம் மேஜர் வரும். இதுல 100 கொஸ்டின், பேப்பர் 1ல 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ பேப்பர் 1ல 100 மார்க், பேப்பர் 2ல 200 மார்க். ஸோ நம்ம டோட்டலா 300 மார்க்குக்கு தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போறோம். நம்மளோட எக்ஸாம் டைமிங் 3 hours ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். அதாவது சிபிடி மோட்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். சிபிடி மீன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பத்தி ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இதுல நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி படிச்சா நம்மளால எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளியரான அனலைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு தான் இந்த சேனல்ல நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஜிசி நெட், டிஎன்செட், விஜிடிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே தியரி கான்செப்ட், பிஐக்யூ, அப்புறம் இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் நடத்திருக்கேன். ஸோ என்ன இந்த வீடியோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் பாருங்க. பிளேலிஸ்ட்லயும் இருக்கு, அதுல போய் என்னோட இதுக்கு முன்னாடி நான் போட்ட கிளாஸஸ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நமக்கான படிக்கிற டைமிங்கை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸ்டார்டிங்ல நம்ம 1 hour படிக்கலாம், நெக்ஸ்ட் 2 hour, 3 hour, மார்னிங், ஈவினிங், நைட் 1 hour, ஏர்லி மார்னிங் 2 hour அப்படின்னு நம்மளோட டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு நம்மளோட எஜுகேஷனை படிச்சுக்கிட்டே இருக்கணும், நமக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்மளோட அதர் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கான நேரம் கொஞ்சம் கிடைக்கும். நம்மளோட ஒர்க்கை, மற்ற வேலைகளை, நம்மளோட படிப்பை தாண்டி மற்ற வேலைகளை எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு மீத உள்ள எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்னா படிக்க மட்டுமே செய்யணும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். 1 day அப்படிங்கிறது நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 1 dayக்குள்ள எவ்வளவு டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணணும். நெக்ஸ்ட், நோட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை அப்படியே படிக்கிறது கிடையாது. நோட்ஸ் நம்ம கைப்பட நம்மளோட பேனாவை யூஸ் பண்ணி நம்மளோட ஒரு நோட்டை போட்டு நம்மளா கைப்பட நோட்ஸ் எடுக்கிறது தான் நோட்ஸ். அதாவது நமக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸ், கால்குலேஷன்ஸ், தியரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நம்ம கைப்பட நோட்டு போட்டு நம்ம ரெகுலரா அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே
தனித்தனியா வந்து நோட்டு போட்டாலும் சரி, ஸோ தனித்தனியா பேஜஸை பிரிச்சு நீங்க எழுதினாலும் சரி, கிளியரன்ஸா உங்களுக்கு புரியுற மாதிரி ஹைலைட் பண்ணி கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நல்ல தெளிவா நமக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாதான் எக்ஸாம் டைம்ல வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ரிவிஷன். நம்ம அந்த கையில எழுதுன நம்மளோட கைப்பட எழுதுன அந்த நோட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடா வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பி 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 அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன். 1 வீக்ல வந்து நம்மளால எவ்வளவு நம்மளால ரிவிஷன் பண்ண முடியும், எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன். ஃபைனலா டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் ஹாலில் நம்ம 4 ஆப்ஷன்ல கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே போட்டு பார்த்துட்டே இருந்தாதான் எக்ஸாம் ஹால்ல நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நம்ம கிளியரா ஆன்சரை அடிக்க முடியும். ஒரு நாளைக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் போட்டு உங்களை வந்து எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபைனலா எக்ஸாம் நெருங்கும் போது ஒரு 1 வீக் முன்னாடி அல்லது ஒரு 10 days முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு மாடல் டெஸ்ட் போட்டு பார்த்துடணும். ஸோ 100 mark பிளஸ் 50 mark பேப்பர் 1, 100 mark பேப்பர் 2. ஸோ இது 2 சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டோம்னா இன்னும் நம்ம கிளியர் ஆயிடலாம். ஆக்சுவலா இந்த வீடியோல நான் வந்து என்னோட சேனல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க உள்ள போய் பிளேலிஸ்ட் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் வந்து கரண்ட்லியா நான் நடத்தின கால்குலேஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், தியரி கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு. அது டிஎன் செட்டுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க.